பலாலி சர்வதேச விமான நிலையத்தின் இரண்டாம் கட்ட அபிவிருத்தி காலம் தாழ்த்தப்படுவதற்கான காரணம் என்ன என்பதை அமைச்சர் அறிவிப்பாரா? விமான நிலையத்தின் சேவை பரப்பை விரிவாக்குவதன் மூலம் புலம்பெயர் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் வருகையை அதிகரிப்பதற்கான திட்டங்கள் எவையேனும் அரசிடம் உள்ளதா? கடந்த 2025 3/30 கௌரவ அமைச்சர் தாங்கள் யாழ்ப்பாணம் பலாலி சர்வதேச விமான நிலையத்துக்கு வருகை தந்தபோது 6 மாத காலத்துக்குள் விமான நிலையத்தினுடைய புனரமைப்பு பணிகள் முழுமைப்படுத்தப்படும் என உறுதியளித்து 5 மாதங்கள் நிறைவடைந்துள்ள போதும் அது சார்ந்த எந்த ஒரு முன்னேற்றகரமான செயல்பாடுகளும் இதுவரை ஏன் நடைமுறைப்படுத்தப்படவில்லை? இரண்டாம் கட்ட அபிவிருத்திக்கான நிதியை இந்தியாவிடம் பெற்றுக்கொள்வதில் அரசாங்கத்திற்கு என்ன தடை உள்ளது என்பதையும் அமைச்சர் தெரிவிப்பாரா? යාපනයේ ජාත්‍යන්තර ගුවන්තොටුපළෙහි දෙවැනි අධිර යටතේ විශාල ගුවන් යාන නැරෝ බොඩි A320 யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தின் இரண்டாம் கட்ட அபிவிருத்தி மூலம் பெரிய ரக விமானங்களை A320 போக்குவரத்தில் ஈடுபடுத்துவதாக இருந்தால் பாரிய நிதியை செலவிட்டு விமான ஓடுபாதைக்கு உள்நுழையும் பாதை உள்ளிட்ட ஏனைய நிர்மாண பணிகளை முன்னெடுப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. மேலும் காணிகளை பெற்றுக்கொள்வது தொடர்பிலும் பரிசீலித்து வருகிறோம். அதனால் இந்த அபிவிருத்தி திட்டம் தொடர்பிலான விரிவான சாத்தியக்கூற்று ஆய்வு ஒன்றை முன்னெடுத்ததன் பின்னர் இது தொடர்பிலான மேலதிக தகவல்களை வழங்க முடியும். அத்துடன் இதில் பயணிகள் முனையத்தை விரிவாக்குதல் தொடர்பிலான விலை மனு கோரல் இன்னும் 1 மாத காலத்தில் முன்னெடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. யாழ் விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாக அபிவிருத்தி செய்ய வேண்டும். ஆனால் அதை வர்த்தக திட்டம் ஒன்றுக்கு அமைய முன்னெடுக்க வேண்டும். அதற்கான நடவடிக்கைகளை நாம் முன்னெடுப்போம். 2 இண்டிகோ விமானங்கள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளமைக்கு நாங்கள் இந்திய அரசாங்கத்துக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும். A380 விமானம் வருவதற்காகவே மத்தளை விமான நிலையம் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று பாரிய அளவில் வர்த்தக திட்டம் ஒன்று இல்லாமல் நிர்மாணித்தால் அது தோல்வியில் தான் முடிவடையும். முறையாக அபிவிருத்தி செய்வதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் முன்னெடுத்து வருகிறோம். சபாநாயகர் அவர்களே, தற்போதைய நிலைமைக்கு அமைய புதிய காணிகளை பெற்றுக்கொள்ள வேண்டியதன் அவசியம் இல்லை. இதனை விரிவாக்கும் சந்தர்ப்பத்தில் அந்த காணிகளை அபிவிருத்தி திட்டத்திற்காக வழங்க மக்கள் விருப்பம் தெரிவித்துள்ளார்கள். தற்போது நாங்கள் முன்னெடுத்து செல்லும் விரிவாக்கல் செயற்பாட்டிற்கு இந்த காணிகள் போதுமானதாக உள்ளது. අප මේ පුළුල් කරගෙන යන ප්‍රමාණයට දැනට සතුව තිබෙන ඉඩම් ප්‍රමාණවත්